இப்ப இங்க 10 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேல தேமுதிக அலுவலகத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் ரஜினிகாந்த் வீட்டுக்கு ஒரு 3 நாள் 2 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி விஜய் வீட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நயன்தாரா வீட்டுக்கு வந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியா வந்திருக்கு. பள்ளிகள் கூட சில பள்ளிகளுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப பெரும்பாலும் ஒரு பேட்டர்ன் தான் தெரியுது. திமுகவை எதிர்க்கிறவங்க ரொம்ப சிறுபான்மையா பாத்தீங்கன்னா திமுகவை ஆதரிக்கிறவங்களும் இது எல்லாத்துக்குமே இடம் கொடுக்கிறது ஆளுங்கட்சி தான், திமுக அரசு தான். ஏன்னா இதை தடுக்கணும்னு நினைச்சா மின்னஞ்சல்ல தான் பெரும்பாலும் வருது. விஜய்க்கு மட்டும்தான் அழைப்புல சொன்னதா சொல்றாங்க. அந்த சொன்ன நபரை விசாரணை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மற்றதெல்லாம் மின்னஞ்சல்ல வருதுன்னா இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப காலத்துல இது எளிதா கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்னதான் மறைச்சு வேற ஐபி எல்லாம் பயன்படுத்தி செய்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு 100 விழுக்காடு இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல உண்டு. அதாவது கைது செய்யப்படுறவங்க கிட்ட இருக்கிற கைபேசி இருக்குல்ல, போன் இருக்குதுல, அலைபேசி, அதுல இருக்கிற செய்திகள், அதுலயும் 6 மாசம் முன்னாடி வரைக்கும் டெலீட் பண்ண செய்தியெல்லாம் திரும்ப எடுத்து அதெல்லாத்தையும் தங்களோட ஆட்கள்கிட்ட கொடுத்து வெளியிட தெரிஞ்ச ஒரு கட்டமைப்பை கொண்டவங்களுக்கு இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் எவனோ ஒருத்தன் விடுறான், அதுவும் முதல்வர் வீட்டுக்கே விடுறான் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கடினமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்.